ஹலோ ஆல், இந்த வாரம் 2 ஷாக்கிங்கான எவிக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் வருது. ஸோ இதில் வந்து ஒரு எவிக்ஷன் 100% கன்ஃபார்ம். யாருன்னா நம்ம திவாகரோட எவிக்ஷன் வந்து கன்ஃபார்ம். அடுத்த எவிக்ஷன் யாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கனியை வந்து தூக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்து போயிட்டு இருக்கு மக்களே. ஆனால் கனி வந்து எவிக்ட் ஆகலைன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ வந்து ஒரு ஷாக்கிங் எவிக்ஷன் கொடுத்துச்சு, திவாகரை வந்து யாருமே வந்து எதிர்பார்க்கல. ஸோ அதனால் திவாகரோட எவிக்ஷன் டைஜஸ்ட் ஆகிறதுக்கே நம்மளுக்கு டைம் ஆகும். ஸோ உடனே வந்து கனியும் தூக்கிட்டாங்கன்னா ஆட்டம் வந்து எதுவுமே இல்லாமல் போயிடும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால கூட இருக்கலாம் கனியோட எவிக்ஷன் இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ 90% கனி வந்து எவிக்ட் ஆகலை. அடுத்த சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் பார்வுக்கு தான் வந்து இருக்குது. என்னன்னா, பார்வை டைரெக்டாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. விஜேஎஸ், நீங்களும் வந்து நிறையா இன்டர்வியூ பண்ணியிருக்கீங்க இல்லையா, பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்கீங்க. உங்கள் ஷோவில் நீங்கள் இந்த மாதிரி வாந்தி எடுத்தா இல்லை வர்றவங்க இந்த மாதிரி வாந்தி எடுத்தால் எப்படி இருக்கும் சொல்லு பாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பார்வதிக்கு வந்து எந்த ரிப்ளையுமே கிடையாது. பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே போனாலே வந்து எல்லாரோட மூளையும் வந்து குழம்பி போதும். எப்படி ஆடணும், எப்படி பேசணும், இதெல்லாம் வந்து தெரியலையே அவங்களுக்கு. ஒரு சைடு வந்து பார்வுக்கு ஓகே நீங்கள் சூப்பராக பண்ணீங்க, அதாவது இந்த டாஸ்கில் அடிபட்டு கூட நீங்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவாக எடுத்து விளையாடுனீங்கன்னு சொல்லிட்டு பார்வுக்கு நல்ல பேர் கிடைக்கும். ஆனால் அதர் சைடு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, என்ன பேசி வச்சுருக்கீங்க, அதெல்லாம் வந்து இப்போ கேள்வி கேட்கணும் இல்லையான்னு சொல்லிட்டு தான் வந்து பார்வை வந்து இன்றைக்கி ஃபயர் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறேன்.